சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/6/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 29ஆம் நாள், துவாதசி திதி இன்று இரவு 7:37 வரை, அஸ்வினி நட்சத்திரம் காலை 6:28 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான திருப்புமுனை சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல ராகு கேதுகள் சர்ப்ப கிரகங்கள் இருந்தாலே எதிர்ப்புகளை அப்படியே அடிபணியை செய்யக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு. இன்னார் தானே எதிர்க்கிறாரு, இன்னார் தானே போட்டியாக வர்றாரு, பரவாயில்லையா பார்த்துக்கலாம்யா, நான் பண்ணாததா அவர் என்னால் ஈஸியாக ஜெயிக்க முடியுன்ற மாதிரியான மனோதைரியங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி, இறக்குமதி, வேறு ஏதேனும் ஒரு அமைப்புகளில் அந்நிய இன மத மொழி அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஏதாவது ஒன்று தெரியாத ஒன்றை கற்றுக்கொண்டு அதன் பிறகு அதன் மூலமாக லாபங்கள் அடைவது என்பது மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் முயற்சி பண்ணுவீங்க. வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கருப்பு நிற பொருட்கள் மேலே கொஞ்சம் ஆர்வங்கள் வரும். குடை சார்ந்த விஷயங்கள், கிரானைட் சார்ந்த விஷயங்கள், கருப்பு கற்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமான கொஞ்சம் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பில் தான் இன்றைக்கு இருக்குது. ராசிநாதனே இன்றைக்கு வலிமையான அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. 11ஆம் இடத்திற்கு இன்றைக்கு உச்சகுருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்தக்கூடிய ஒரு சங்கடங்கள் விலகும். வேலையை விட்டுறலாமான்ற அமைப்புகளெல்லாம் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். சிலருக்கு ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். வியாபாரம்லாம் ஆகத்தாங்க செய்யுது, ஆனால் கல்லாப்பட்டியில் தான் காசை காணோம். வருகுது போகுது, லாபத்தை எடுத்துகிட்டு போக முடியல. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், ஏற்கனவே பண்ண தப்புகளுக்கெல்லாம் இன்றைக்கு சம்பாரித்து அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரியாக கடன் தொல்லைகளில் இருக்கக்கூடியவர்கள், லாபங்கள் சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 9ஆம் பாவகத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிவ தரிசனம், சித்தர்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு பெரும்பாலான மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்பா மேலே கொஞ்சம் கோச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் அப்பா நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை தனியாக விடமாட்டேன்றாரு, எதற்கும் ஒரு தடைக்கல்லாகவே இருக்கிறார் என்று தந்தையை பற்றிய ஒரு குறைப்பட்ட எண்ணங்களோடு இருக்கக்கூடிய மிதனராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே அப்பா என்பவர் எவ்வளவு பெரிய ஒரு அனுபவ பொக்கிஷம் என்பதை உணரக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பெரியவர்கள் நாங்கள் எல்லாருமே உங்களை மாதிரி இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய கடந்த காலத்தில் தோற்றுப்போன அனுபவங்களை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு வழிகாட்டுகிறோமே தவிர வேறு எந்த விதத்திலும் உங்களை பின்னால் இழுக்கிறதுக்கு இல்லைன்றதை இளைய பருவத்தினர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையுங்க. சிலருக்கு சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இன்றைக்கு ராகு அமர்ந்து எதிர்பாராத சில திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்த்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றதுனால நண்பர்கள் சுற்றி உள்ளவர்களை நம்ப தேவையில்லாத நாளாக, எதையும் தீர விசாரித்து ஆராய்ந்து பார்த்து நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
உண்மையை சொல்லப்போனால் 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தான் அந்த பேராசை தூண்டில்கள்லாம் போடப்படும். அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இவரை பாருங்கள் 10 ரூபாயை வச்சுக்கிட்டு 1 லட்ச ரூபா எப்படியோ சம்பாரிச்சிட்டாரு, நீங்கள் கூட இந்த பிஸ்னஸில் போட்டிங்கன்னா, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அதை இப்படி பண்ணிங்கன்னா, இதை இப்படி பண்ணிங்கன்னா, சும்மா பேங்கில் வச்சுருக்கிற காசை அப்படி கையில் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிடலாம், ட்ரிபிள் ஆக்கிடலாம், இந்த மல்டி லெவல் ஆக்கிடலாம். இந்த மாதிரியான எம்எல்எம் அமைப்புகள் எல்லாவற்றிலும் இந்த மாதிரி 8ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் இருக்கின்ற போது தான் ஒரு மனிதர் போய் மாட்டுவார் என்பதால் கடகராசிக்காரர்கள் பகட்டு வார்த்தைகளை, போலி பேச்சுகளை நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிலும் கொஞ்சம் பொறுமை, கவனம், நிதானம் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் அப்படியே பதட்டம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சமாவது இன்றைக்கி கவலைப்படுவீங்க. ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரு 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 பழமொழி மிகப்பெரிய அளவில் பொருந்தும். ஒரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னால் ஒரு சக்ஸஸான பெண் ஒருத்தி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகளில் என்னுடைய மனைவி தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அப்பேற்பட்ட மனைவிக்கு இன்றைக்கு உடம்பு சரியில்லைன்றாங்களே, அப்படி சரியில்லைன்றாங்களே, இப்படி சரியில்லைன்றாங்களே, கொஞ்சம் மன உளைச்சலில் இருக்கிறாங்களே, அவங்கள எதுக்கும் கொஞ்சம் பார்ப்போன்ற மாதிரியாக கணவர்கள் அனைவருக்குமே மனைவிகள் மேல் அக்கறைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்மராசிக்கார சகோதரிகளை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்போவுமே நீங்கள் கணவரை பற்றி சிந்திச்சு கொண்டு இருக்கின்ற ஒருத்தர் தான். குடும்பத்தில் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். மனமாகாத பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும். அதற்கான வரன்கள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சில மாதங்கள் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட இந்த வருடம் நவம்பர் அல்லது டிசம்பருக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வருவதற்கான சில முன்னேற்பாடுகள் அடையக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ஒரு வருமானம் வரலாம். ஒரு சொத்து பத்துக்களை விற்று இந்த நிரந்தரமாக அந்த கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்போமே. கடன் என்னமோ கொஞ்சமாக தான் இருக்குது, சொத்துக்கள் கொஞ்சம் அதிகமாகத்தானே இருக்குது, எதற்கும் நமக்கு தேவை நிம்மதி தானேன்ற மாதிரி கடன் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக ஒரு 40-50 வயதுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இது நடக்குங்க. கணிதம் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே வெளிநாட்டு பயணங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு ஹார்ட்டில் இப்படி இருக்கின்றாரு, வயிறில் இப்படி இருக்கின்றாரு, கைகால அமைப்புகள் நல்லா இல்லை, கண்ணை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொரு பார்ட்ஸும் தனித்தனியாக கலந்துக்கிட்டு போயிடும் போல் தெரியுதுன்ற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. மருத்துவம் நல்ல முறையான மருத்துவம் கிடைக்கும். உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வேணும். அதை வச்சே உடல்நிலை கண்டிப்பாக சரியாகும் என்கின்ற மாதிரியான ஒரு திருப்தியான ஆரோக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கன்னிராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லேசாக குழந்தைகளை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ, ஏது பண்ணுறாங்களோ, சாப்பிட்றாங்களா இல்லையா, அங்கே நடக்கிற சில விஷயத்தை நம்ம கஷ்டப்படுவோன்றதுக்காக மறைக்கிறாங்களா, சில குழந்தைகள் மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதே, ஃபோன் வந்தாலே ஒரு மாதிரியாக இருக்கேன்ட்டு பெற்றோர்கள் குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுடைய திருமண விஷயமாக கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்குது, என்னுடைய பெண் குழந்தைக்கு இப்படி நடக்கலையே என்ற மாதிரியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தன்னை மீறிய, தன்னால் செயல்படுத்த முடியாத சில விஷயங்களில் கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் மதியம் 3 மணி 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணங்கள், அதற்கான தைரிய அமைப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சொல்லிக் கொடுக்கும் துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரு, கொத்தனார், கட்டட மேஸ்திரி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும். கான்ட்ராக்டர் ஒன்று இப்படி சொன்னார், அப்படி ஒன்று நடந்துருச்சு, 10 ரூபா பட்ஜெட் போட்டால் அது 100 ரூபாயில் வந்து நிற்கிதுன்ற மாதிரியாக என்ன செய்வது ஏது செய்வது என்பது போன்ற ஒரு குழப்பங்கள் இன்றைக்கு பகல் முழுக்க இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு வாகன ஆர்வம் அதிகமாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். டிவியில் பார்த்துட்டு அல்லது பேப்பரில் பார்த்துட்டு அல்லது ஏதாவது சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தையும் ஒரு கனவையும் வளர்த்துக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வாகன பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அம்மா வழி சொந்தங்கள்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான சங்கடமான சூழ்நிலைகளை இன்றைக்கு விலக்கி வைப்பதற்கு முயற்சிகள் எடுப்பீங்க. சித்தியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், தாய்மாமன் வகையராவாக இருக்கலாம், அல்லது சித்தியுடைய கணவர் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, இந்த மாதிரியான உறவுகளோடு கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தூர பயணங்கள் இன்றைக்கி இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர் தூரமாவது போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. அப்படி போயிட்டு வர்றதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. டக்குன்னு இங்கே இருக்காமல் கிளம்பி போய் அவரை போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே, ஃபோன்லேயே எவ்வளோ நாள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறது, நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோனில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையான்ற மாதிரியாக ஒருவரை சந்தித்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வந்து அந்த சந்திப்பு மூலமாக வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கின்றன. சிலருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அரசு வேலைக்கான வாய்ப்பு அல்லது இந்த துறையில் தான் போகணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது என்னுடைய திறமையை காட்டுறதுக்கு, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் உள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள், கடல், ஆறு, நீர் போன்ற விஷயங்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைதி, குடும்ப நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் பிரிஞ்செல்லாமான்னு இருந்த கணவன் மனைவி கூட இன்றைக்கி மனசை மாற்றிக்குவீங்க. குழந்தைகளுக்காகவாது சேர்ந்து வாழணும். நம்ம ஒரு முடிவு எடுத்தால் அது குழந்தைகளை பாதிக்கும். நம்ம போடுற சண்டையில் ஏதுமறியாத குழந்தைகள் பாவம் என்ன செய்வார்கள்? இது இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு பிரிஞ்சணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே இன்றைக்கி இது மனசில் அப்படியே ஒரு உறுத்தலாகவே வரும். என்ன இருந்தாலும் குழந்தைகளுக்கு அம்மாவும் தேவை, அப்பாவும் தேவை இல்லையா? நம்முடைய தவறுகளை நம்மளே கொஞ்சம் மன்னிச்சுக்குவோம், மறந்துடுவோம், அல்லது சில தவறுகளை நம்ம விட்டுருவோன்ற மாதிரியாக ஒரு மனம் திரும்பக்கூடிய சில விஷயங்கள் இப்போது மகர ராசிக்கார பிரிவினை தம்பதிகளுக்கு நேரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு எங்கே வருமானம் இருக்குன்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கிழக்கு தேசம், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா மாதிரியான நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவான வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வருமானமும் செலவும் சரிக்கு சரியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வருமானம் நல்லா வரும், ஆனால் அதுக்கேற்றாற்போல் செலவுகளும் அப்படியே கியூ கட்டி அப்படியே நிற்கும். ஏற்கனவே 10 நாள் அந்த செலவு பண்ணணும், அந்த செலவு பார்க்கணும் அப்படின்னு இருந்தோம். நல்ல வேலை இன்றைக்கி கொஞ்சம் வருமானம் வந்தது. டக்குன்னு வந்த காசை வச்சுட்டு இதை வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்றியாச்சு, கணவனோட விருப்பத்தை நிறைவேற்றியாச்சு, பிள்ளைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தாச்சுன்ற மாதிரியாக இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு முழுக்க செலவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. ஏற்கனவே வெளிநாட்டில் அமெரிக்கா, லண்டன் போன்ற இடங்களில், ஐரோப்பிய நாடுகளில் அல்லது அரபு கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய ஒரு உறவினரிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது பணவரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். சிலருக்கு மனக்குழப்பம் இருந்தாலும் கூட அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இஷ்ட தெய்வ தரிசனம், குலதெய்வ தரிசனம், தெற்கு நோக்கிய பயணம், தந்தையின் அறிவுரை, அனுபவம் போன்றவைகள் நமக்கு பயன்படக்கூடிய அமைப்புகள்னு
ஒட்டுமொத்த கலவையான சில நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கஞ்சத்தனம் இன்றைக்கி கொஞ்சம் உங்களிடையே கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னப்பா அந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் என்னப்பா பண்ணுறது, கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் இல்லையா எதிர்காலத்திற்குன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு 10% 20% சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற புதிய ஞானோதயம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பெண் வழி உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆண் பெண் உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கசப்பு வெறுப்பு போன்றவைகளை நீங்களே அப்படியே ஒரு ஆராய்ந்து பார்த்து விலக்கி கொள்ளக்கூடிய அமைப்புகள் என ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். நேற்று துலாம் ராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் நடந்த குருப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை விரிவாக பார்க்கலாங்க. உண்மையிலே விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்களுங்க. உச்சகுரு பகவான் ராசியை பார்க்க போகிறார் என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. 12 ராசிகளிலேயே ஒரு 80-90% நல்ல பலன்களை குருப்பெயர்ச்சியின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய முதன்மை ராசிகளில் ஒன்றாக விருச்சிகம் கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை, உடம்பில் இருந்த மனசில் இருந்த குறைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரம் தொழில் வேலை போன்றவைகள் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மை, நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? இது வரைக்குமே அதில் தடை இருக்குது இதில் தடை இருக்குது, நான் ஒன்று பண்ணுறதுக்கு அப்பா தடையாக இருக்கிறார், அம்மா தடையாக இருக்கிறார், பொண்டாட்டி தடையாக இருக்கிறாங்க, புருஷன் தடையாக இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்குதுங்கன்னு ஒரு மாதிரியாக ஒரு இயங்க முடியாத சூழ்நிலைகளில் இருந்து வந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 9ஆம் இடத்திற்கு உச்ச குருவாக வந்திருக்கின்ற காரணத்தினால் பெரிய நன்மைகளை கண்டிப்பாக செய்ய போகிறாருங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதிசாரத்தின் மூலமாக ஒரு 3 மாதங்களுக்கு அப்படியே 10ஆம் இடத்திற்கு வந்தாலும் திரும்ப அவர் 9ஆம் இடத்திற்கு உச்சகுருவாகவே ராசியை பார்ப்பார். குரு பகவான் தான் இருக்கின்ற வீட்டை விட பார்க்கின்ற வீடுகளை வலுப்படுத்துவார் என்பதன் அடிப்படையில் ராசியை பார்க்க போகிறார், 3ஐ பார்க்க போகிறார், 5ஐ பார்க்க போகிறார். ராசியை பார்ப்பது உடல் மனக்குறைகளை விளக்குவது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் ஒரு 60 வயது கடந்தவர்களுக்கு 10 வயது குறைந்தாற் போல ஒரு இளமைகள் திரும்பக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாத்துலேயும் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மனசில் ஒரு தைரியம் வரும், உடம்புலையும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, பேரு புகழ் கீர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருஷம் முழுக்கவே நன்றாக இருக்கும். விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீட்டு எழுதணும், மருத்துவம் தான் படிக்கணும், ஆடிட்டர் தான் ஆகணும், கம்ப்யூட்டர் தான் படிக்கணும், ஃபாரின் தான் போகணும், இந்த மாதிரியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய 10 பருவம் 20 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற வாய்ப்புகள், நீங்கள் படிக்கின்ற அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாற்றமாக இந்த குருப்பெயர்ச்சி அமையுங்க. பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் உண்டுங்க. இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இஷ்டப்படியே ஆகக்கூடிய அமைப்பு. மனசில் இப்படி எப்படின்னு வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு கனவு கோட்டை கட்டி வைத்திருப்பீர்கள், இப்படிப்பட்ட கணவன் வரணும், இப்படிப்பட்ட மனைவி வரணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அதையெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு. காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை என வயதிற்கு ஏற்றாற் போல 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசி 3, 5 ஆகிய இடங்களை, யோக இடங்களை பார்வையிடுகின்ற காரணத்தினால் என்ன இதுவரைக்கும் நடக்கலைன்னு நினச்சிருக்கிறீங்களோ, கடந்த ஒரு வருஷமாக நான் முடக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த தடைகள் அந்த தலைகள் எல்லாம் விலகிவிட்டன. உங்களுடைய கை விலங்கையும் கால் விலங்கையும் அவுத்து விட்டாச்சு, போய் சாதிங்கன்ற மாதிரியாக பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக இந்த 9ஆம் இடத்து குருப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றாற் போல ஒரு வருடத்திற்கு நல்ல விதமாகவே அமையுங்க. வருகின்ற திங்கட்கிழமை
தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விருச்சிக ராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.